அந்த சோமங்களை மடித்து அது மட்டுமா இது நல்ல வழியிலே என்ன செய்கிறேன் ஆதியாக சமுத்திரமான அப்பொழுது அந்த மலையான ஒருவரும் சாயும் அப்படின்னு நினைக்க கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தார்கள் இது ஆமை கூர்மை என்று சொல்லக்கூடிய ஆமாதாரம் இருக்கு இதை நீர்களே சென்று அந்த மலை சாயாமல் முதுகோட்டை கொடுத்து தாங்கி அந்த பூமியை பாயா சொல்லிட்டு பூமாதேவியா எப்படி எனக்கு கொல்ல வேண்டும் என்று சக்கரத்தை பிடிக்க சக்கரத்துக்கு பயந்த அந்த இரண்டியா கருணாவன் நரகனால் கோட்டை கட்டி ஒழிய அந்த நரக்கல் கோட்டையை கலைக்கக்கூடிய ஜீவன் பெண் பன்றி அவதாரம் எடுத்து கோட்டையை கொம்பினால் குத்திக்கிறது உள்ளே அந்த நரகல் கோட்டையை கலைத்து அந்த இரண்டியாச்சனை கொண்டது பன்றி அவதாரம் மாமா பண்ணி பண்ணி சாமி பண்ணி சாமி பண்ணி மாமா அது மட்டுமா இரண்டைய தன்னை கொல்ல அந்த இரண்டியாக்களை கொண்டு விட்டது என்று இரண்டியானவன் என் மீது பகையை கொண்டானே அறியை பழித்தானே அவனை பழிக்க பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இரண்டியனுக்கு மகனாகவே பிரகலாதன் என்று சொல்லக்கூடிய பிள்ளையை உபசரித்து என்று சொல்ல அதனால் கோபம் அந்த இரண்டியானவன் அறிய இருக்கின்றன காக்க தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்ல தூணை எட்டி உதைத்தான் அது யாரு இரண்டியன் அந்த தூணிலே இருந்து நரன் உடல் நரன் என்று சொல்லக்கூடிய மனித உடல் சிங்க முகம் நரசிங்க அவதாரத்தோடு அந்த இரண்டியனை கிழித்திருந்தது சிங்கம் மாமி மாமா சிங்கம் சொல்லு அந்த மாதாரி ஒரு குள்ள பிராமணன் மாமனாக வச்சிட்டு அவன் அகத்தினால் முன்னடியாக எடுத்துக்கொள் என்று அந்த ஓரடியில் பூமி இருந்தேன் இரண்டாவது அடியாக இருந்தேன் இரண்டடிக்கு என்ன சொல்லக்கூடிய உலகம் போச்சு உலகம் பெருமான் என்று பெயர்க்கூடிய வாமன அவதாரமனாய் பட்டு பார்ப்போம் என்ன உண்மை அவதாரம் அந்த தாயார் விளங்கக்கூடிய ரேணுகையா இருக்கின்றாரே அது யாரு தங்கையா விளங்கக்கூடிய பார்வதா தேவி எங்க ரேணுகையா பிறந்திருக்கும் என் தங்கையா விளங்கக்கூடிய ரேணுகையா விளங்கக்கூடியவருக்கு நான் மகனாகவே பிறந்திருக்கிறேன் இது 5 பிள்ளைகள் பெற்றிருந்தவள் இது நல்லபடியிலே ஜபதக்தியோடு இவ்வாழ்க்கையில் ஈடுபட்டவள் அவரு செய்து விட்டாரு மாற்றாது மனதையே பார்த்து அழகென்று நினைத்து விட்டாரு அப்படின்னு
இத தந்தையா கொடுத்த தண்டனை. மகனே, உன் தாய் தவறு செய்து விட்டால் தாயை கொல்ல வேண்டும் என்று சொல்ல கோயிலே பரிசை ஏந்தி என் தாயை துரத்தி ரேணுகையுடைய சிரசை விரித்தும் அதன் பிறகு இந்த சபதக்கு முனிவருடைய வார்த்தையின் காரணமாக இதை மறுபடியும் மீண்டும் எழுப்பும் பொழுது இரு சிறகளாக விழுந்தது. சக்கரை பெண் சொல்லுவாங்க, உடலானது மாறியது. உடல் மாறி மகம் மாறி என்று தாயாவளம் கூடிய ரேணுகையை கொண்டு வந்து கொடுத்தது. அந்த பரசுராம அவதாரம், பரசுராம அவதாரம், பரசுராம அவதாரம் ஒரு யுகம் முடிந்தது. இன்னும் முடியுது. அந்த திரேதா யுகத்திலே நான் அயோத்தி மகன் மாநகரிலே அந்த தசரதா தாய்மார்களுக்கு 4 பிள்ளைகளாக பிறந்தேன். அழகான முறையிலே மூத்த மகனாகவே நான் ராமனாக பிறந்தேன். இது நடைமுறையிலே ஒரு வில், ஒரு சொல், ஒரு வில் என்ற கோட்பாடோடு வாழ்ந்து காட்டியது ராம அவதாரம். ராம அவதாரம், ராமர் அவதாரம். 2 யுகம் முடிஞ்சிருச்சு. கட்டு பாப்போம். கட்டுறா கட்டுறா சாமி. உன்ன மீது உள்ள அவதாரம் என்னடா இந்த பாடல் போகாதீங்க. துவாபர யுகத்திலே இருந்து வாழ்ந்து வருகிறாரே. ஆமா, கலப்பு அவதாரம் ஆயுதத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய அண்ணார் பலராம சக்கரவர்த்தி பலராமன் அவதாரம். பிறகு மீண்டும் சாமி அது மட்டுமா இத பார்த்தியா? இந்த கண்டோராதி சாரிக்க பேசிக் கொண்டிருக்கின்றேனே, உன்னிடத்திலே உறவாடி கொண்டிருக்கிறேனே. இந்த கண்ணன் 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 இது 9வது அவதாரம். 9 பொட்ட. ஆமா, இது 10 அவதாரத்துல 9வது அவதாரம். 9ன்னு சொல்றது வேற இருக்குது, 9ன்னு சொல்றது வேற இருக்குது. இது மாமாவுக்கு 9வது அவதாரம். இன்னும் மீண்டும் சாமி 9 அவதாரம் தான்டா இந்த பகவான் நாராயணன். இது வரைக்கும் இந்த பெரும்பாகத்துல கூத்தாடுற பாருங்க, இந்த மதுரை பெரும்பாகத்துல இது வரைக்கும் எடுத்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் 9 அவதாரம் மட்டும்தான். மீண்டும் என்ன அவதாரம்? என்ன உன்ன என்ன கேட்டா இன்னொரு அவதாரம் 10 அவதாரம் பூர்த்தி எல்லாம். அந்த 10வது அவதாரத்தை இன்னும் எடுக்கவே இல்லையடா இந்த கடவுள். எடுத்து காமிச்சுனா அடுத்த நொடி உன்னை கட்டிடுவோம். பகவானுடைய 10 அவதாரங்களை நாம பார்க்கணும். அனைவருக்கும் தெரிந்தது 9 தானே எடுத்தது. எடுக்காத அவதாரத்தையும் எடுத்து காண்பித்தால் பார்த்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு கட்டிட்டான். இதுக்காக தான் இந்த வேலையை. அது என்ன அவதாரம்? அது கலியுகம். கலியுகமானது இருக்கிறது. இந்த கலியுகமானது எப்பொழுது அக்கரமானது அதிகரித்து தாண்டவமானதோ அந்த நேரத்திலே இந்த சக்கர தாழ்வார் ஆனவர் நான் கல்கி கல்கி என்று சொல்லக்கூடிய அவதாரத்தை எடுத்து இந்த யுகத்தை அழிக்க வேண்டும், கலியுகத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக எதிர்காலத்திலே நான் காத்திருக்கின்றேன். எப்பொழுது அக்கரமாவதோ அந்த அவதாரம் அது எப்படி இருக்கும்? ஒரு வெள்ளை குதிரை, வெண் குதிரையிலே ஒரு கருப்பு உருவம். வெள்ளை குதிரையில ஒரு கருப்பு உருவம். அது ஒரு கரத்திலே கேடையும் ஒரு கரத்திலே வாழை ஏந்தி கொண்டு அந்த உருவமானது இந்த உலகத்தை அழிக்கும். இந்த பூ உலகத்தை அதற்காக கல்கி உதாரணம்.